நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஏனோ உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. நான் ஐயா கிட்ட ஒன்று சொல்றேன். நானு சிறப்பான நிர்வாகம், அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சில அதிகாரிகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. மனித உரிமை ஆணையத்துல வேலை செஞ்சு போயிட்டு எனக்கு நானு நவம்பர் மாசம் வந்தேங்க சார். நல்லா புரிஞ்சுக்கங்க சார். நான் நவம்பர் மாசம் 2024 வந்தேங்க சார். நவம்பர் மாசம் 2024 இங்க மயிலாடுதுறைக்கு வந்தேங்க சார். நான் வந்து சம்பளத்துல வேலை செய்யறேன் சார், வேற எதுலயும் வேலை செய்யல சார். ஆனா சார் மார்ச் மாசம் வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் போடல சார். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பெட்டிஷன் கொடுத்துட்டேன் சார். எஸ்பி கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டேன் சார். 4 மாதம் சம்பளம் போடல சார். சம்பளம் போடலையா சார்? நான் என்ன பண்ணேன்? இப்போ இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு அன்னைக்கு நிக்க முடியும், நிக்க கூடாது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு வேலை செஞ்சேங்க சார். செய்யும் பொழுதுங்க சார் ஒண்ணு பண்ணாங்க சார். நான் மனநிலைக்கு VRS கொடுத்துட்டேன் சார், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ். எனக்கு இன்னும் 7 வருஷம் இருக்கு சார். 7 வருஷம் இருக்குதுங்க. வேலையே வேண்டாம் எனக்கு கொடுத்துட்டேன் சார். அரசாங்கமும் என்ன 3 இதுல விசாரிப்பாங்க. விஜிலன்ஸ், SBCID, CBCID 3 இடத்துல விசாரிப்பாங்க. அதிகாரிகள் விசாரிச்சு நல்ல கருத்து இருந்துச்சுன்னா VRS கொடுத்துருவாங்க. எல்லாத்திலையும் விசாரிச்சு என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு வந்தவுடனே VRS கொடுக்கறதுக்கு ஏப்ரல் 30 போக வேண்டியது, ஏப்ரல் 1 போக வேண்டியது. மார்ச் மாசம் எனக்கு 15ஆம் தேதி வந்தவுடனே மாவட்ட அதிகாரி எஸ்பி அவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வேண்டாம் போகாதீங்க இருங்க சொல்லி அப்புறம் எங்க குடும்பங்கள்லாம் சொல்லி நான் இது 2வது செகண்ட் இன்னிங்ஸ் நான் போயிட்டு இருக்கு. VRS கொடுக்க போனேன் நானு. அப்படிலாம் போன அதிகாரியை இன்னைக்கு என்ன வந்து டார்ச்சர் டு தி கோர். நீ ஏன் VRS போய் வாங்கணும்? பென்ஷன் வாங்கணும். பென்ஷன்லாம் வாங்கக்கூடாது, நீ சஸ்பெண்ட் ஆகணும். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சது யாரு? இந்த எஸ்பி, இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்றதுக்கே லாக் இல்லாத ஒரு நபர் அவரு. அவரை சொன்னா எனக்கு அசிங்கம். நான் மேல இருக்கிற அதிகாரிகளை தான் சொல்லணும். ADG லா அண்ட் ஆர்டர், IG and SP, இந்த 3 பேரு கூடுதலா SP இன்ஸ்பெக்டர், இவங்க தான் இந்த இடத்துல நின்று பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். இது வந்து எவ்வளவு இதாகும் எனக்கு தெரியும். போலீஸ் கான்டக்ட் அண்ட் ரூல்ஸ்ல இது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தெரியும். தெரியாமலாம் நான் பேசல. பட் the world should want to understand, our honorable CM should want to understand, he should want to take action against these officers. They are all making us to do provoking us. They are making provoking and it leads to this. இதனால தான் நான் வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை, வேற வழி இல்லை சார். அதனால ஆனரபிள் CM அவங்களை வந்து மன்றாடி வேண்டுகிறேன், தயவு செய்து இதை விசாரிங்க. இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் தண்டிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்க என்ன ஆச்சு. சாத்தாங்குளம் வழக்கு மேலதிகாரிகள் உத்தரவு கொடுத்து, தவறான உத்தரவு கொடுத்தனாலதான் இன்னைக்கு அனைத்து போலீஸ் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பண்ணது தவறு, போலீஸ் பண்ணது தவறு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் தவறான ஒரு இது சொல்றதுனாலதான். இதே ISPயும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் டீமை வச்சுக்கிட்டு துட்டு வாங்கி இருக்கிறார் அந்த SP இன்ஸ்பெக்டர்.